ஹே ஹாய் வாங்க, இன்னைக்கு முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். முழு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன், ஆனால் இதில் பாதி தான் நான் சமையல் பண்ண போகிறேன். இப்போ பாதியாக கட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். இங்கிட்ட நறுக்கும் போதே அங்கிட்ட பால் பொங்கிருச்சு, அதான் ஆஃப் பண்ணேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறலாம். முக்கியமாக 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் பெரும்பாலும் வாயு, அதனால தான் பூண்டு போட்டேன். பட்டாணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க பச்சை பட்டாணியை. இப்போ நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்கும் தெளிக்க தேவையே கிடையாது, ஆல்ரெடி முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுக்கரலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. உப்பு எல்லாத்துலேயும் இறங்கணும் இல்லையா? அவ்வளோதான், கை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பூண்டு போட்டதுனால தூக்கலாக இருக்கும் வாசம். பெரியவங்களும் சாப்பிடலாம். பூண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா சமையல்லையும் சேர்த்துக்கரலாம். கல்யாண வீட்டில் வெஜ்ஜு சாப்பாடுனாலே முட்டைக்கோஸும் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. தேங்க்யூ.